அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகில் இருக்கக்கூடிய பெருபத்து அப்படின்ற கிராமத்துல ஒரு நிலைமை மிகப்பெரிய துயர சம்பவம். கஞ்சா ஆசாமிகள் அந்த மக்களை பூரா ரோட்ல நின்று தாக்குனது. அதுல ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு 4 பேர் மருத்துவமனையில் அனுமதியில் இருக்காங்க. நம்ம பார்த்திருந்தோம். இப்ப இதை இந்த குற்றம் செஞ்ச சமூகத்தை இங்க உள்ள எல்லா பேரும் தாறுமாற அவங்களால என்ன முடியுமோ வண்ணத்தை கட்ட முடியுமோ கக்கிறத நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சு. நம்ம அவங்களுக்கு சொல்லிருந்தோம், ஏங்க ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு வச்சு இந்த ஒரு மொத்த சமூகத்தையே தவறா பேசுறது தவறுங்க. எல்லா சமூகத்திலையும் நான் அயோக்கியமா இருப்பேன், 4 முளமா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த விஷயத்துல இந்த பெரும்பத்தூர் கிராமத்துல நடந்த இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தம் தேவை என்று சொன்னவுடன் அதே மார்கால் குறிச்சியை சேர்ந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சுரேஷ் தேவர் அப்படின்றவரும் அவர் முன்னாள் ராம வீரா இருந்த பண்டாரம் தேவர் அப்படின்ற 2 பேரும் போய் ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க சொல்லலாம், ஏப்பா ரத்த தானம் பண்ணிட்டு நீங்க அந்த ஜாதி பேரை குறிப்பிட்டு சொல்றீங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே பல காண்டில சொல்லுவேன், இங்க எப்படி நல்லது செஞ்சா அதை திராவிடன், கெட்டது செஞ்சா தமிழன் தலையில தள்ளி விடுவாங்க. அதே மாதிரி இப்ப இங்க எங்க சமுதாயத்துல நல்லது செய்யும் போது ஐயா நல்ல கண்ணு அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி ஐயா தா பாண்டியன் அல்லது 10 கோடி நிதி கொடுத்தாங்கல்ல அம்மா பூரணம்மாள் அவர்கள், அந்த மாதிரி முக்கியமா இன்னும் நிறைய சோகால்டு வர்க்க பேதம் ஒழிக்க பேசக்கூடியவங்க, ஜாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர் குளத்தூர் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இயக்கத்துல இயங்கிக்கிட்டு இருக்காங்க, சமுதாயத்துல சீர்திருத்தங்களுக்காண்டி. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் வச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்த மாட்டீங்க. ஆனா கெட்டது யாராச்சும் செஞ்சா, அந்த மாதிரி ஒரு 4 மாதிரி முடிச்சவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சா அவர்களை இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை நீங்க அடையாளப்படுத்தும் போது, அப்ப எங்களுக்கு இல்லப்பா இங்க பாருப்பா நல்லது செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. ஏன்னா நீ என்ன செய்யறீங்க, ஒரு தராசு பக்கம் கெட்டவங்களை மட்டும் வைக்கிறீங்க. அப்போ ஒரு தராசுல கெட்டவங்களை வச்சு இப்படி இழுக்கும்போது பாருங்க, இந்த சமூகமே கெட்ட சமூகம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது, இல்லங்க இந்த தராசுல பாருங்க நாங்க நல்ல கணையா இருக்காரு. இது போன்ற முன்னாள் நீங்க சொல்ற மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு போனா எவ்வளவு பேர் ஐயா முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், மருது பண்டிதரா இருக்கட்டும், வேலுநாச்சியரா இருக்கட்டும், புலித்தேவனா இருக்கட்டும், இப்படி எவ்வளவு பேர் சொல்லிட்டு போலாம், கண்ணு எண்ணில் அடங்காது. இப்ப நம்ம சமகாலத்துல வாங்க கூட நான் சொல்றேன், ஐயா நல்லக்கண் ஐயா இருந்தாங்க, ஐயா தான் பாண்டியன் இருந்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம சமூகத்துக்காண்டி பாடுபட்டவங்க நான் சொல்றோம். பூரணம்மாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப பேலன்ஸ் ஆகும். அப்ப தெரிஞ்சவங்களை, ஏன்னா நீங்க இதை நீங்க உளவியல் ரீதியா மக்கள் மத்தியில நீங்க என்ன கொண்டு சேர்க்கிறீங்க, இவ்வளவு மீடியாக்கள், அரசியல்வாதிகள், சோக்கால் நடிகைகள், சோக்காடு புரட்சியாளர்கள் எல்லாம் இந்த சமூகம் தப்பு செஞ்சு சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த சமூகமே இப்படிதான் தவறான சமூகம், தென் மாவட்டங்கள்ல இந்த சமூகம் தான் ஒரு அட்ராசிட்டி பண்றாங்க, எல்லா சமூகத்தையும் ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. உண்மை அது இல்ல, யாரோ ஒரு 2 சில பேர் இந்த மாதிரி செய்யலாமே தவிர 99% மக்கள் ஒற்றுமையுடன் சமத்துவங்களுடன் வாழ்கிறாங்க. அதை கெடுக்காதீங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு அஜெண்டா மூலமா ஒரு உளவியல் ரீதியா ஒரு தாக்கத்தை இந்த சமூகமே இப்படித்தான் சொல்லும் போது, அதுல சகோதரத்துவமா பழகக்கூடியவர்கள் கூட ஏன் நம்ம சமூகத்தை பத்தி நம்ம எதுவுமே பண்ணல, ஏன் நம்ம சமூகத்தை தவறா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமத்தில இருக்கு. அதனால மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் இப்படிப்பட்ட ஏன்னா இது நல்லா கவனிங்க. ஏன் அதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் வெட்டின சோழ இந்த தப்பு செஞ்சவங்க சொல்ல உடனே தப்பு செஞ்சவங்க என்ன சமூகம், அவன் என்ன படிச்சிருக்கான், அப்ப யாரு அம்மா யாரு என்ன ரீல்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட முடியும் உங்களால. சென்னையில் நடந்த அந்த புள்ளிங்க வெட்டினாங்கல்ல இவங்கள, அந்த ஒரு வடமாநில தொழிலாளர் ரயில்ல போகும்போது சூரத்தா அதாவது இளைஞர் பேரு. அப்ப ஏன் அவங்க என்ன சமூகம் என்னன்னு பண்ண முடியல? இப்ப எங்க பெரும்பான்மையா ஒரு சமூகம் இருக்கோ அங்க அந்த சமூகத்தோட இதுதான் இருக்கும், டாமினேட் தான் இருக்கும். அது எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் பொருந்தும். இங்க ஆண்ட பரம்பரைன்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரி பல இடங்கள் பல பிரச்சனை இது இருக்கு. இப்ப சென்னையில யாரு ஆண்ட பரம்பரை, சோக்காடு ரஜித்தோட குரூப், அவங்கதான் ஆண்ட பரம்பரை. ஏன்னா எங்க தென் தமிழகத்தை சேர்ந்த மாப்பிள்ள ஒருத்தங்க வேலை பார்க்குறேன், அவன் சொல்றான் மச்சான் எங்க யாவுன்னா என்ன அப்படின்னு இறங்கி வராங்க, ஒண்ணுமே பண்ண. இதே நீங்க ஒரு வன்னியர் இருக்க பகுதி போனா அவங்க டாமினேட், இதே கொங்கு மண்டல் போனா அவங்க டாமினேட். இங்க இந்த மக்கள் தொகை, இருப்பிடம், இதை பொறுத்து பல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இதனால இவங்கதான் அங்க இப்படி பண்றாங்க, அவங்க தான் பண்றாங்கல்ல. ஒரு 100 பேர் இடத்துல போயிட்டு நீ ஒரு சர்வே எடுக்கிற, அங்க இருக்க 100 பேருமே அவங்க தானே. அப்புறம் சர்வே அந்த 100 பேர்ல சர்வே எடுத்து போட்டு இவங்கதான் இங்க தப்பு பண்றாங்கன்னு எழுதுற, அது எப்படி பொறுப்பாக முடியும்? ஒரு 500 பேர் இடத்துல ஒரு 250 பேர் இவங்க இருக்காங்க, 250 வேற பேர் இருக்காங்க. அப்போ நீ ஒரு கணக்கு படுத்தீங்கன்னா இல்லங்க இவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா சமூகத்திலும் இருக்கேன், கெட்ட இருக்கேன், யூகே போயிருக்கேன், பொறுக்கி போயிருக்கேன், அதை விட்டுருங்க. சரி இப்படி கேட்கறேனே, இப்ப இங்க ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்தவங்க அங்க தப்பு பண்றாங்க, இங்க தப்பு பண்றாங்க, பகல்காம்ல அட்டாக் பண்றாங்க, டெல்லிக்குள்ள பாராளுமன்றத்துல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது இங்குள்ள அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, முற்போக்குவாதிகள் இல்லங்க அவர்கள் யாரோ ஒரு சில பேர் செய்ய தப்ப வச்சு நீங்க ஒட்டுமொத்த மதத்தை நீங்க எப்படி தீவிரவாத மதம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற நீங்க வரவேற்கிறேன். அதை நான் ஆதரிக்கிறேன். அதாவது ஒரு எங்கே 4 கலிசத்தை செய்யக்கூடிய வச்சு ஒரு மதத்தை தீவிரவாத மதம் சொல்றது தவறு. அதே பாயிண்ட் தாங்க நாங்க இங்க சொல்றோம். எங்க சமூகத்துல யாரோ 4 பேர் செய்யக்கூடிய தவற வச்சு நீங்க மொத்த சமூகத்தையும் நீங்க தவறா சித்தரிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியா இருக்கு. இதை பத்தி நேற்று ஒரு போஸ்ட் போட்டுனேன். எந்த அளவுக்கு எங்க சமூகத்தின் மீது வன்மத்துல இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்டா நீங்களே வெட்டுவீங்களா, அப்புறம் நீங்களே ரத்தம் கொடுப்பீங்களா? டே இதே தாண்டா பகல்காம் தாக்குதல்ல
ஒருத்தர் வந்து அந்த குதிரை ஓட்டியா ஒருத்தர் வந்து எத்தனை பேர்த்த காப்பாத்தினான்னு சொல்லி நீ தான் போன் பேசுனீங்க. அங்க சுட்டவனை பார்க்காதீங்க, இந்த காப்பாத்தணும் பாருங்கன்னு சொல்றீங்க. இங்க வந்து சொல்ல இங்க இந்த ஒருத்தன் செய்யக்கூடிய தவறுக்காண்டி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீ குற்றவாளி கொண்டு ஏத்துறது இது என்ன நியாயம்? இந்த மாதிரி ஒருத்தர் தவறு செஞ்சிருக்கேன், ஆனா அதே சமூகத்துல ஒருத்தர் நல்லது செஞ்சிருக்காரு. நம்ம நல்லதுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம என்ன சொல்றோம், அந்த குற்றவாளிகளை வந்து நம்ம நியாயப்படுத்த வரல. நேரத்தை சொல்றாங்க, உங்களால என்ன படமுமோ அவனுக்கு உயர்ந்த தண்டனை என்ன கொடுக்கணும் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. நம்ம அவனை ஆதரிக்கல, சரிங்களா? ஆனா இந்த மாதிரி நல்லது செய்யும் போது அதை பாராட்டுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே வார்த்தை, கெட்டது செய்யும் போது எங்க சமூகத்தை தூட்டக்கூடிய இந்த வாய்கள் நல்லது செய்யும் போது பாராட்டுங்க, ஏன் பாராட்ட மாட்டேன்னே கேள்வி, சரிங்களா? இதை வந்து முக்குளத்தோர் சமுதாய மக்கள் முக்கியமா புரிஞ்சுக்கிறங்க. இளைஞர்களே தவறான வழிக்கு போகாதீங்க. அறிவாயுதம் எல்லாரும் கையில் எடுங்க, அரசியலை கையில் எடுங்க, உயர் பதவிகளுக்கு போங்க. நம்ம சமூகத்துக்கு எப்படி இங்க எதிராக எப்படி உளவியல் போர் நடக்குது, இவர்களை நம்ம எப்படி அணுகணும், எப்படி நம்ம சமூகத்தை வந்து முன்னேற்றணும், நம்ம இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு போகக்கூடாது, நம்ம பெண்கள் வந்து எப்படி பெண் கல்வியை முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்கள் முன்னேற்றத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு போகணும். அதே நம்ம நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோங்க, முக்குளத்தோர் சமுதாய மக்கள் நம் சமுதாய மக்கள் எப்பொழுதுமே இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர்கள், பல தியாகங்களை செய்தவர்கள். அவருடைய வாரிசுகளை நம்ம வந்து மற்ற மக்களுக்கு அடைக்காலம் கொடுத்து இந்த மண்ணையும் பாதுகாத்து கொண்டு செல்ல வேண்டுமே. நம்மளால மற்றவர்களுக்கு தீங்கு வரக்கூடாது. நல்ல சேரணும், பொருளை கெட்டது செய்யாம இருங்களா சாமி, அது போதும். உன்னால இந்த சமூகத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியா, விட்டுரு, கெட்டது செய்யாம இரு. சரியா? நல்லவர் ஒன்று சொல்லிக்காரு, கற்றவனுக்கு சென்றவனவெல்லாம் சிறப்பு, செல்வந்தனுக்கு தன் ஊர்ல சிறப்பு. அது மாதிரி நம்ம இந்த ஜாதிக்காரங்க இந்த பணம் வச்சிருக்கீங்க, அது ஊர்ல மட்டும் சிறப்பா இருக்கும், ஆனா கற்றவனுக்கு சென்றவனும் சிறப்பு. அதனால 7 தலைமுறைக்கு வரணும்னு கல்வி, அந்த கல்வியை நோக்கி நம்ம எல்லாரும் போவோம். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.